ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்பயும் நார்மலாக நம்ம கேசரி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இது கூட பைனாப்பிள்லாம் சேர்த்து நம்ம பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாங்க பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா இது கூட நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருக்காமல் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து சேர்க்கும்போது ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு. நெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையோட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். முந்திரி ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா திராட்சையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திராட்சை வந்து நல்லா எழும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, நெய் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு இந்த முந்திரி திராட்சையை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெய் கூடவே நான் வந்து ரவையை சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற ரவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிராம் இருக்குது. வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையை சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வறுத்த ரவையை எடுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷமாவது நெய்யில் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 4 நிமிஷத்துக்கு நான் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் இருக்கிற ரவையை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ ரவையை மாற்றினதுக்கப்புறமா இந்த கடாயை ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பைனாப்பிள் வந்து சேர்த்துக்க போகிறேன். அன்னாச்சி பழம் மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், நான் ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு அன்னாச்சி பழத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி சேர்க்க பிடிக்கலன்னா பரவாயில்ல, மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு சுத்தமாக பைனாப்பிள் இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஆனால் 3/4 கப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன் நெய்யோடு சேர்த்து பைனாப்பிளை. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகணும், அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 நிமிஷத்துக்கு மேலேயே நான் குக் பண்ணிக்கிட்டேன். அதாவது நம்ம சேர்த்துருக்கிற பைனாப்பிள் வந்து கொஞ்சம் வேகணும், அப்போ தான் வந்து ரவையோடு சேர்ந்து மசிஞ்சு வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது பாதி பைனாப்பிள் வந்து மசிஞ்சிருக்கும், பாதி வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கரண்டியை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் அன்னாச்சி பழம் வெந்திருக்கா இல்லையான்னு. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஏன்னா நம்ம 5 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணியிருக்கோம், அதனால் தண்ணி நல்லா காஞ்சிருக்கும். இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, குங்குமப்பூ இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த கலரும் சேர்க்காமல் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ லைட்டாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது உருண்டை கட்டக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஏன்னா சேர்த்துருக்கிற ரவை வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணோம்னா ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ ரவையை சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த ரவை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு.
பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரவை வெந்திருக்கா இல்லையான்னு. நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் உப்பு சேர்த்து செய்வோம். அதுக்காக 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே டேஸ்ட்டுக்கும் மணத்துக்கும் சேர்த்து நான் ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நான் அளவு சொல்லலை. நீங்கள் வந்து மீடியமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்து செய்யும்போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சர்க்கரை சேர்த்துட்டு நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பைனாப்பிள் கேசரி. நெய்யெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வேறு நம்ம பைனாப்பிள் சேர்த்துருக்கிறதுனால அதுவும் கடிப்படும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி ரவை வச்சு வெறும் கேசரி மட்டும் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பழங்களெல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கேசரி செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பராக நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பைனாப்பிள் இருந்ததுன்னா கேசரி இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.